வணக்கம் கோபாலகிருஷ்ணன். மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள் பெரும் சேதத்தை சந்தித்தது. குறிப்பாக மற்ற 3 மாவட்டங்களை காட்டிலும் சென்னை மாவட்டமானது கனமழை மற்றும் புயல் காரணமாக பெரும் சேதத்தை சந்தித்தது. பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்து மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிதளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழலானது சென்னை மாநகராட்சியில் நிலவியது. இந்த நிலையில் நிவாரணத் தொகையாக புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக தமிழ்நாடு அரசின் சார்பில் 6000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் 6000 ரூபாய் வழங்குவதற்காக தமிழ்நாடு செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 6000 ரூபாய் தொகை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் நேற்று மதியம் தொடங்கி தற்போது நியாய விலை கடைகளில் பணிபுரிகிற ஊழியர்கள் அந்த டோக்கன்களை பகுதி வாரியாக பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். மற்ற 3 சென்னை தவிர செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் அனைத்து மக்களுக்குமே நிவாரணமாக 6000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அரசாணையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் டோக்கன் வழங்கும் பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக பல்வேறு மாவட்டங்களில் 4 மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. சென்னையின் பல்வேறு இடங்களில் 2வது நாளாக இன்றும் மக்களுக்கு டோக்கன் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதற்கட்டமாக டோக்கன் வழங்கப்பட்ட பின்னர் பொதுமக்களுக்கு வருகின்ற 17ஆம் தேதி முதல் 6000 ரூபாய் தொகையானது ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் முதற்கட்டமாக 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை வேளச்சேரியில் உள்ள அஷ்டலட்சுமிபுரத்தில் துவங்கி வைக்க உள்ளதாக தற்பொழுது அண்மை தகவலாக கிடைத்துள்ளது. கோபாலகிருஷ்ணன். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.